ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பெஸ்ட் கன்சல்டிங் சர்வீசஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, போலி பட்டாவை ரத்து செய்கிறது எப்படி அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்கலாம். ஸோ பெரும்பாலும் பட்டா அப்படிங்கிறது வருவாய்த்துறையால் வழங்கப்படுறது. அது பார்த்திங்கன்னா நிலத்தோட உண்மையான உரிமை ஆவணம் கிடையாது. ஸோ அதாவது ஒரு பத்திரம் அப்படிங்கிறதா நிலத்தோட உண்மையான ஆவணம். ஆனாலும் பார்த்திங்க அப்படின்னா பட்டாவும் பத்திரமும் ஒரே பேரில் இருக்க வேண்டியது ரொம்ப அவசியமாக இருக்குது. யாராவது ஒருத்தர் அந்த இடத்துக்கு பக்கத்தில் வசிக்கிறவங்களோ இல்லை யாருக்கும் தெரியாமல் ஏமாற்றியோ ஒரு லஞ்சம் கொடுத்தோ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த ஒரு இடத்துக்கு போலியாக பட்டா அவங்க பேரில் வாங்கிடுறாங்க. ஏன்னா நம்ம வெளியூரில் இருந்திருப்போம், அந்த இடம் வேற ஒரு ஊரில் இருந்திருக்கும். இல்லை அப்படின்னா நம்ம அடிக்கடி அந்த இடத்துக்கு போயிருக்க மாட்டோம். இல்லை அடிக்கடி நம்ம அந்த இடத்துல டிரான்சாக்ஷன் பண்ணியிருக்க மாட்டோம், அதை விற்றுருக்க மாட்டோம், ரொம்ப நாளாக இருந்திருக்கும். ஸோ அவங்களும் அந்த பக்கத்து இடத்துலையோ இல்லை கொஞ்சம் பக்கத்துலேயோ இருந்திருப்பாங்க. ஸோ அந்த இடத்துக்கு ஈஸியாக அவங்க பட்டா வாங்கிடுவாங்க. அதாவது ஒரு லூப் ஹோல் பிடிச்சி என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா அந்த பட்டாவை வாங்கிடுறாங்க. ஸோ அப்படி வாங்கிட்டு அதுக்கு பார்த்திங்க அப்படின்னா நமக்கு நிறையா என்னென்ன சலுகைகள் அனுபவிக்க முடியுமோ அதெல்லாம் அவங்க அனுபவிச்சுட்ருப்பாங்க. ஸோ இப்போ அதை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அது எப்படி ரத்து செய்கிறது அப்படின்னா, நம்ம எடுத்தோன்னே தாசில்தார் ஆஃபீஸுக்கோ இல்லை சப் ரிஜிஸ்டர் ஆஃபீஸுக்கோ போகிறது வேஸ்ட்டு. ஏன்னா அந்த ஒரு போலி பட்டாவை ரத்து செய்கிறவுடைய அதிகாரம் பார்த்திங்க அப்படின்னா தாசில்தாருக்கோ இல்லை இந்த சப் ரிஜிஸ்டருக்கோ கிடையாது. அதை ஆர்டிஓ அப்படிங்கிறவங்களுக்கு தான் இருக்குது. அதாவது ரெவன்யூ டிவிஷனல் ஆஃபீஸர் அப்படிங்கிறவங்களுக்கு தான் இருக்குது. ஆர்டிஓ நமக்கு தெரியும். அவங்கள்ட்ட போய் தான் நம்ம மனு கொடுத்தாகணும். அவர் மாவட்ட வருவாய் அலுவலர்னு சொல்லுவாங்க. மேக்ஸிமம் பார்த்திங்க அப்படின்னா எல்லா மாவட்டத்துலேயும் கலெக்டர் ஆஃபீஸ் பக்கத்துலேயே தான் அவங்க ஆஃபீஸ் இருக்கும். இல்லை கலெக்டர் ஆஃபீஸ்க்குள்ளேயே அவங்க ஆஃபீஸ் இருக்கும். ஸோ அங்கே தான் நம்ம மனு கொடுக்கணும். ஸோ இதில் என்னென்னலாம் நம்ம கொடுக்கணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா அந்த சொத்து என்னோடது தான் அப்படிங்கிறதுக்கு உண்டான மெயின் ஆவணம். அதாவது பார்த்திங்க அப்படின்னா நமக்கு விற்பனை பத்திரம், சேல் டீட் சொல்கிறோம்ல, அந்த சேல் டீட் இருக்கணும். அடுத்தது பட்டா, நம்மகிட்ட இருக்கிற பட்டா, எஃப்எம்பி, சிட்டா, அடங்கல் எல்லாமே கொடுக்கணும். அதுக்கப்புறம் ஈசி, ஸோ எவ்வளோ வருஷத்துக்கு அது போட முடியுமோ அந்த டிரான்சாக்ஷன் என்னென்னலாம் நடந்திருக்கோ எல்லா வருஷத்துக்கும் உண்டான ஈசி என்குமரன்ஸ் சர்டிஃபிகேட், வில்லங்க சான்றிதழ் நம்ம எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் போலி பட்டா அப்படிங்கிறத நிரூபிக்கிறதுக்கு உண்டான அந்த பட்டா அவங்க ரெண்டாவது கொடுத்துருப்பாங்களே அந்த பட்டாவை கொடுத்து வாங்கிக்கணும். அதுக்கப்புறம் அந்த பட்டாவை எதன் பேரில் அவங்களுக்கு கொடுத்தாங்க, எந்த ப்ரூஃபை வச்சு கொடுத்தாங்க அப்படிங்கிறதையும் நம்ம முடிஞ்ச அளவுக்கு கரெக்ட் பண்ணிக்கணும். ஸோ இது எல்லாத்தையும் வச்சுட்டு ஒரு லெட்டர் எழுதணும். ஸோ இந்த மாதிரி என்னோட இடம், இந்த சப்டிவிஷன், இந்த எஸ்எஃப் நம்பர், இந்த சப்டிவிஷன், இந்த ஊரில், இந்த மாவட்டத்தில் எல்லா டீட்டெயில்ஸும் எழுதி இதுக்கு போலி பட்டா கொடுத்துருக்காங்க, இதை ரத்து செய்யணும். அது மட்டும் இல்லாமல் சம்மந்தப்பட்ட அந்த போலி பட்டா வாங்கினவங்க மேலே நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு லெட்டர் மனு எழுதி பின்னாடி இருக்கிற எல்லாத்தையும் அட்டாச் பண்ணி எல்லாத்தையும் ஒரு ஜெராக்ஸ் போட்டுட்டு கொண்டு போய் அவங்ககிட்ட கொடுத்துட்டு நீங்கள் ஒப்புகை சீட்டு வாங்கிக்கணும். ஸோ ஒப்புகை சீட்டு அப்படிங்கிறதுனா நம்ம இது மாதிரி ஒரு ரெக்வஸ்ட் கொடுத்துருக்கோம், லெட்டர் கொடுத்துருக்கோம், அதை நாங்கள் வாங்கியிருக்கோம் அப்படின்னு அவங்க சைன் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அதை வாங்கிக்கோங்க. ஸோ வாங்கிட்டு அதுக்கப்புறம் அவங்க ப்ராசஸ் பண்ணி இது எல்லாமே ப்ராசஸ் நடக்கும். ஸோ இப்போ இதில் பார்த்திங்க அப்படின்னா மீன்வைல் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இது மாதிரி உங்களுக்கு இவ்வளோ அலைச்சலை கொடுத்த அந்த நபர் மேலே போலீஸில் நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். சிவில் வழக்கு அவங்க மேலே பதிவு செய்வாங்க. ஸோ வெறும் சிவில் வழக்கு மட்டும் இல்லை, அவங்க மேலே இந்தியன் பீனல் கோட் படி இன்னும் ஒரு சில வழக்குகள்லாம் கூட அவங்க மேலே பதிவு செய்வாங்க. ஸோ அவங்கள நமக்கு இழப்பீடு வாங்குறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்குறக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ போலி பட்டா அப்படிங்கிறது இப்போது ரொம்பவே கொஞ்சம் குறைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா எல்லாமே டிஜிட்டலைஸ் ஆக்கிட்டாங்க. ஸோ அதனால் பார்த்திங்க அப்படின்னா ஈஸியாக நம்ம போலி பட்டாவை ரத்து செஞ்சிட முடியும். ரெண்டாவது போலி பட்டா உருவாகிறத தடுக்கிறதுக்கு நிறையா முன்னேற்பாடுகளும் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் இது கொஞ்சம் கம்மியாக இருக்குது. இருந்தாலும் பார்த்திங்கன்னா விற்பனை பத்திரமே போலியாக தயாரிக்கக்கூடிய சுச்சுவேஷனும் இப்போ இருந்துகிட்ருக்கு. ஸோ அதனால் நம்ம ஒரு இடம் இருக்குது அப்படின்னா அதை அடிக்கடி நம்ம ஈஸி போட்டு பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் நம்ம பட்டாவை அது எல்லாமே ஆன்லைனில் செக் பண்ணி பார்த்துக்குங்க. எதுக்குமே நம்ம வேறு எங்கேயும் ஆஃபீஸோ போக தேவையில்லை. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா நம்ம காசும் கட்ட தேவையில்லை. எல்லாமே ஆன்லைனில் டேட்டாஸ் இருக்குது. அந்த டேட்டாஸை அப்பப்போ நம்ம எஸ்எஃப் நம்பரையும் சப்டிவிஷனையும் போட்டிங்கனாவே உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் வந்துடுது. அந்த டீட்டெயில்ஸை அடிக்கடி நம்ம செக் பண்ணிக்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்றா இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம செக் பண்ணுறது மூலமாக இந்த போலி பட்டாவோ இல்லை நம்ம விற்பனை ஆவணத்தையும் தவறாக தயாரித்து அதை பதிவு செய்கிறதோ இந்த மாதிரி எந்த பிரச்சனைகளுமே நமக்கு வராது. ஏன்னா மேக்ஸிமம் நம்ம உள்ளூரில் இருக்கிறோம் அப்படின்னா
பக்கத்து இடமா இருக்குது இல்லை வந்து பக்கத்துலேயே இருக்குது அப்படின்னா நம்ம அடிக்கடி போய் பார்த்துக்குவோம். எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ ஏதாவது விற்பனை ஆகுது அப்படின்னா இல்லை இது இவரோட இடமாச்சே அப்படிங்கிற ஒரு அவேர்னஸ் இருக்கும். ஆனால் நீங்கள் வந்து வேறு ஒரு ஊரில் இருக்கீங்க இல்லை வேறு ஒரு கண்ட்ரியில் இருக்கீங்க அப்படின்னா இதெல்லாம் வந்து நடக்கிறக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அடிக்கடி செக் பண்ணி பார்த்துக்கிறது ரொம்ப முக்கியமாக இருக்குது. ஸோ இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னு எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.